வணக்கம் தமிழ் சொந்தங்களே. புதிதாக பதவியேற்றிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய மந்திரி சபைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் திருமலை சிற்றிலையும் வசீகரா படத்தில் உள்ள ஒரு தடவை பார்த்தாய சாங்லையும் நான் அவங்கள சந்திச்சிருக்கிறேன். அன்றைக்கி வாய்ப்பு இருக்கிறது இருந்தது. அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனாக தான் இருந்தேன், அசோசியேட் கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சமுதாயத்தில் இன்றைக்கி சொன்ன மாதிரி 2 திராவிட கட்சிகளும் நீங்கள் ஓப்பனிங் டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். அது எல்லோரும் அது கொஞ்சம் சொன்னாங்க, இதெல்லாம் வழக்கமாக சொல்கிற விஷயம் தானே அப்படின்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, தப்பான ஆட்களை நீங்கள் களை எடுத்துட்டாலே நேர்மையான வழி ஆட்டோமேட்டிக்காக சரியாக வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். வரக்கூடிய காலங்களில் நல்ல ஆட்சியாளர்களை வச்சு கூட சக அரசியல்வாதிகள் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. திட்டமிட்டல் நீங்கள் மட்டும் தனி மனிதனாக ஒரு திட்டம் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறது சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். திட்டங்கள் மக்களுக்கு பிரயோஜனமான வாகனம் அடைகிற வகையில் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் 5 ஆண்டு காலமாக நல்லபடியாக பணியாற்றணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ புதுசாக பதவியேற்ற அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா மது. அது ஒரு பெரிய பிரச்சனை, தலையாய பிரச்சனையாக இருக்குது. 2வது ட்ரைபாசஸ். சொன்ன மாதிரி வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வேலை வாய்ப்பு தேடி வர்றாங்க. வருவது தப்பு இல்லை. ஆனால் இங்கே மண்ணின் மைந்தர்களாகிய தமிழர்களுடைய நிலங்களை வாங்கி அதில் சுகபோகமாக வாழ்ந்து 2 இடத்துல 2 விதமான இதில் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, ஆதார் கார்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினார் பிரதமர். இங்கே தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ராஜஸ்தான்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் இல்லை வேறு எந்த காரனுக்கும் எத்தனை வகையான ஆதார் கார்டு இருக்குது? ஒரு கார்டு ஆதார் கார்டு இருக்கா? எத்தனை கார்டு இருக்குது? ஆதார் கார்டு இருக்குது. அதை நீங்கள் முக்கியமாக கலைஞ்சிருக்கணும். 2 லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க. வாக்குரிமையும் இருக்குது. அதெல்லாம் கரெக்டான முறையில் ஆவணப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா 2வது தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்து விஷயங்கள் நிறையா போய்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் தடுக்கணும். ஏன்னா இயற்கை எல்லாருமே எல்லாத்துக்குமான சொந்தம் தான். அந்த இயற்கையை எந்த விதத்துலையும் பால் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ பேர் கத்துறாங்க, நேச்சுரல் சொன்ன மாதிரி புவியியலாளர்கள் எவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் அதை யாருமே நம்ம காதில் வாங்கிக்க மாட்டேன்றோம். இயற்கையோடைய சமநிலைப்படுத்தாமல் நம்ம மனித உயிரினமும் சரி, இல்லை அது சார்ந்திருக்கிற மற்ற உயிரினங்களும் சரி, ஜீவராசிகளும் சரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல இந்த நில இதை ரொம்ப ரொம்ப தீவிரமாக எடுத்து அதை கொஞ்சம் சரி முறைப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இப்போ கேரளாலாம் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் இடத்த வாங்க முடியாது, விற்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கஸ்தூரி ரங்கன் அறிக்கைக்கு அப்புறம் நிறையா கட்டுப்பாடுகள் விதிச்சுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரியான கட்டுப்பாடுகள் தமிழ்நாட்டிலையும் வரணும். இங்கே எவனும் மண்ணை திட்டக்கூடாது, கல்லை திட்டக்கூடாது, மலையை திட்டக்கூடாது, மலையை உடைக்கக்கூடாது. சில பேர் காசு இருக்குன்றதுக்காக காசு அவனுக்கு எப்படி வர தப்பான வழியில் தான் வருது. காசு எல்லாமே நேர்மையான வழியில் வரதில்லை. அதனால் அதை நீங்கள் முறைப்படுத்தி மக்களுக்கு உண்டான இயற்கை வளத்தை மீட்டெடுக்கணும்.